சுமை சேனல் மலரும் மொட்டுக்கள். தங்கமே இளவரசி. முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு மீனவர் ஒருத்தர் வசிச்சுட்டு வந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு மகன். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருப்பார். அப்போ அவரோட மனைவிட்ட சொல்லுவார், நம்மளோட மகனையும் இதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு அனுப்பாமல் வேறு ஏதாவது தொழில் பண்ணி பெரிய ஆளை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாராம். அவனோட மகனும் ரொம்ப பெரிய ஆளானதும் நிறைய வேலைகளை செய்து பார்ப்பா. அவனுக்கு எதுலேயுமே வெற்றி கிடைக்காது. அவனோட அம்மாவும் ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க. அதனால் அவன் வீட்டில் இருக்கிற எதையாவது பொருட்களை விற்று வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மீன் விலை கிடைக்கும். அப்புறம் தான் அவனுக்கு புரியும், நம்மளோட அப்பாவும் ஒரு மீன் வியாபாரி தான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அந்த மீன் விலையை எடுத்துகிட்டு போய் மீன்களை பிடிச்சி அதை விற்று அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பானான். ஒரு நாள் அவன் கடற்கரையில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு வித்தியாசமான ஒரு தங்க மீன் ஒன்று கிடைக்கும். அதை பார்த்ததும் அவனுக்கு விற்கிறதுக்கே மனசு வராது. வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் வச்சு அதை வளர்த்துட்டு இருப்பானான். அந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குமா. அதை பார்த்ததும் அதனால் அவன் டெய்லி அந்த மீனை பார்த்துட்டு அவன் மீன் பிடிக்கிறதுக்கு போவான். ஒரு நாள் அப்படி அவன் மீன் பிடிக்கிறதுக்கு வெளியே போனதும் அந்த மீன் ஒரு அழகான ஒரு பொண்ணாக உருமாறிச்சு. ஒரு மாதிரி அவன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ததான். அவனுக்காக உணவுகள் எல்லாம் தயாரித்து வச்சுட்டு திரும்பவும் தொட்டிக்குள்ளே மீனாக போய் உள்ளே இருந்துக்குமா. அப்படி இருந்துகிட்டே இருந்தது. இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா வேலைகளையும் முடிச்சிருந்தது. அவனுக்கான உணவும் தயாரிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், அதுவும் வீட்டோட சாவியும் என்கிட்ட தான் இருக்குது. யார் எப்படி எல்லா வேலைகளையும் செய்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அடுத்த நாள் இதை மறைஞ்சிருந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதே போல் அடுத்த நாள் வெளியே போகிற மாதிரி போயிட்டு கதவுக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து பார்த்தான். அந்த தொட்டியில் இருக்கிற மீன் அழகான பொண்ணாக உருமாறிச்சு. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆஹா, இது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் எப்பவும் போல் முடிச்சுட்டு திரும்பவும் அந்த தொட்டிக்குள்ளே மீனாக போகும்போது அவன் அவளை பிடிச்சிருவானா. அவள் கையை பிடிச்சிட்டு அந்த மீன் தோலை எடுத்து அந்த தீயில் போட்டு எரிச்சிருவான். அதை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சி ஆயிரும். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மீன் இளவரசி அவன்கிட்ட கேட்பாளாம். அதுக்கு அவன் சொல்லுவான், நீ யார், எனக்காக ஏன் இவ்வளோ உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பானான். அவன் சொல்லுவா, என்னை நீ எடுத்துகிட்டு வந்து நீ வளர்த்தனால உனக்கு நான் உதவி பண்ணுறேன், நான் ஒரு மீன் இளவரசி அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கப்புறமா அந்த மீன் வியாபாரியும் மீன் இளவரசியும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அவளோட அழகை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. அது ராஜாவோட காதுக்கும் போய் சேரும். ராஜா இருவரையும் அரண்மனைக்கு கூப்பிடுவாராம். 2 பேரும் அரண்மனைக்கு போனதும் ராஜா சொல்லுவார், மீன் இளவரசியை நீ திருமணம் பண்ணிக்கணும்னா என்னோட 5 கட்டளையை நீ நிறைவேற்றணும், அப்படி இல்லைன்னா இவளை நான் திருமணம் பண்ணிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவனுக்கு அந்த 5 கட்டளையும் கேட்டதும் அவர்கிட்ட வந்து சொல்லுவானா, இது என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது, ராஜா ரொம்ப பெரிய காரியத்தை என்னிடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்புவானா. அவளும் கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை, அந்த 5 கட்டளையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாளாம். அதற்கப்புறமா அவன் சொல்லுவான், கடல் நடுவில் ஒரு அழகான தங்க அரண்மனையை நான் கட்டணும், அந்த அரண்மனைக்கும் கடற்கரைக்கும் நடுவில் கண்ணாடி பாலத்தை அமைக்கணும், இந்த ஊரே வியந்து போகிற அளவுக்கு பெரிய விருந்தை நான் ஏற்பாடு பண்ணணும், ஒரு முட்டையிலிருந்து ஒரு குதிரை வெளியே வரணும், பிறந்து ஒரு நாள் கூட ஆகாத ஒரு குழந்தை ராஜாவிடத்தில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லுவானா. அதற்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு கடற்கரைக்கு போகலாம். அங்கே ஃபேரி காட்பந்தர் மூலமாக அங்கே ஒரு அழகான ஒரு தங்க அரண்மனையை கடல் நடுவில் கெட்டுவாளாம். அந்த அரண்மனைக்கும் கடற்கரைக்கும் நடுவில் தங்க கண்ணாடியாலான பாலத்தை அமைப்பாளாம். அதற்கப்புறமா இந்த ஊரே வியந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்களாம். அந்த விருந்தை சாப்பிட்ட எல்லாரும், இவ்வளவு சுவையான விருந்தை நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விருந்து இருக்குமா. அதற்கப்புறமாக கடற்கரை நடுவில் ஒரு முட்டையிலிருந்து ஒரு பெரிய குதிரை
அந்த வெடித்து வெளியே வருமா. இதை பார்த்தது எல்லாரும் ஆச்சரியத்தால் நிற்பாங்க. இது எப்படி சாத்தியம், இவனால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்படுவாராம். அதற்கப்புறமா ராஜா சொல்லுவார், 5வது கட்டளையை நீ நிறைவேற்றினா இவளை நீனே திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த 5வது கட்டளை பிறந்து ஒரு நாள் கூட ஆகாத அந்த குழந்தை பேசணும். அதனால் மீன் இளவரசி அவளோட அக்காவோட ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வருவாள். அந்த குழந்தை பிறந்து ஒரு நாள் கூட ஆகாது. அந்த குழந்தைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வருவாளாம். அந்த குழந்தை அரண்மனையில் நடந்து வந்து அந்த ராஜா கிட்ட பேசுமா. ராஜாவே ராஜாவே, உங்களோட கட்டளைகளை எல்லாமே நிறைவேற்றிட்டான். இது 5வது கட்டளை. நானும் பிறந்து ஒரு நாள் கூட ஆகலை. இனிமே நீங்கள் இந்த மீன் இளவரசியையும் மீன் வியாபாரியையும் திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுமா. இதை பார்த்ததும் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். அதுக்கப்புறமா மீன் வியாபாரிக்கும் மீன் இளவரசிக்கு திருமணம் நடக்குமா. எல்லாரும் அந்த திருமணத்தில் வந்து அவங்க 2 பேரையும் வாழ்த்துவாங்க. 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப வருஷம் வாழ்வாங்களாம். இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.